கடகராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். வைகாசி மாதத்தை பொறுத்த உள்ள கடகராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்க, வைகாசி மாதத்தோட தொடக்கத்தில் முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். நல்ல வலுவான ஒரு அமைப்பு. அப்போ இது தொடக்கமே ரொம்ப நல்லா இருக்குது கடகராசியை பொறுத்தவரை. ஆனால் என்ன ஒரு விஷயம் நடந்து வருதுன்னா, கடகராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனி பாதிப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கடகராசினியர்கள் குரு பெயர்ச்சிக்கு முன்னால் இருந்த கஷ்டத்தை விட இப்போ கஷ்டங்கள் ரொம்ப கம்மி, நிறைய குறைஞ்சிருச்சு. ஆமாம், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் தான் பயணம் பண்ணுறார், புரட்டாதி நட்சத்திரம். குரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட பாக்யாதிபதி தான் அவர், 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. அவர் எங்கே இருக்கார்? லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறார். யாரு கூட சேர்ந்திருக்கிறார்? 2ஆம் அதிபதியான செவ்வாய் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கிறார். மறுபடியும் பார்ப்போம். 2ஆம் அதிபதியான சூரிய பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் 11ஆம் இடத்துல. அப்போ இந்த காலகட்டம் வைகாசி மாதம் அப்படிங்கிறது சனி பகவானோட பாதிப்பு ஒரு பக்கம் குறைஞ்சிருச்சு. அடுத்து வருமானம் தரக்கூடியவர், வருமானத்திற்கு அதிபதி, அவர் எங்கே இருக்கிறாரு? 11ஆம் இடத்துல போய் இருக்கிறார். யாரு கூட இருக்கார்? பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி கூட இருக்கிறார். அப்போ கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. இவ்வளோ நாளப்பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் பலனே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமாம், இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா செய்யலாம். அடுத்து திருமண யோகம், 2வது திருமணம் செய்யக்கூடியவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அண்ணன் தம்பி உறவுகள்லாம் நல்லா ஒற்றுமைப்படும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற அளவுக்கு பண பொருளாதாரம் உதயமாகும். அடுத்து அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அதே போல் அப்பா தந்தை வழி உறவுகளில் உதவி, தந்தை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்து வருது, நடக்க போகுது. வைகாசி மாதத்தில் நடக்க போகுது. ஆமாம், உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்து 3ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கார். தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். அவர் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி கூட சேர்ந்தே இருக்கிறார். அப்போ எடுத்த முயற்சி, தொழில் மூலமாக எடுத்த முயற்சியெல்லாம் லாபகரமாக இருக்கும், லாபகரமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. அடுத்து தடைகள் தகத்தெறிய போகுது. குரு பார்வை 3ஆம் இடத்துல வந்துச்சு. கேது பகவான் அங்கே இருந்து உங்களோட முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்தி மனஸ்தாபங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு அந்த தடைகள்லாம் விலகி எப்போவோ செஞ்ச முயற்சிகளுக்கு பலனாக இப்போ நிறைய வாய்ப்புகள், நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிறைய விஷயங்களை சந்திக்க போகிறீங்க. ஆமாம், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், வருமானம் தரக்கூடிய, சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய, முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது. முயற்சி பல மடங்காக போகுது. ஆமாம், தேர்வு எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. வேலை சார்ந்த எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டு, வெற்றிகரமான லாபகரமான அரசு வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்படுது. ஆமாம், அடுத்து பார்த்தோம்னா உங்களோட 3ஆம் அதிபதி 11க்கே வர்றதுனால எடுத்த முயற்சிகள் கைகூட போகுது. 11ஆம் அதிபதி 11லே வந்து உட்கார போகிறாரு. அப்போ குரு சுக்கிரன் சேர்க்கை பெரிய யோகத்தை தரப்போகிறாரு. 2ஆம் அதிபதி கூட சேர்ந்துருக்கிறதுனால வாழ்க்கை துணையாளர் நல்ல வருமானம்,
ஒரு முன்னேற்றம், மகிழ்ச்சிலாம் ஏற்பட போகுது. குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதே போல் குழந்தை பிறப்பு இல்லாதவர்கள் இந்த காலத்தில் குழந்தை பிறப்பு ஏற்பட போகுது. குழந்தைகள் நீங்கள் சொல்கிறத கேட்க போகிறாங்க. அடுத்து வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைச்சிக்கலாம். நீண்ட நாளாக திருமணமாகலைன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை அமைச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கூட்டுத் தொழில்கள் கை கொடுக்கும். ஆமாம், போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நம்பர்களை எடுத்து லாட்டரி யோகத்தை பெறக்கூடிய நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது. நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி தர்றார். அடுத்து பயணம் யோகத்தையும் ஏற்படுத்தி தர்றார். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் அந்த காலகட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. படிக்கிறதுக்காக வெளிநாடு போகலாம். அடுத்து தந்தை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். தந்தையோட உடல் நலனில் மட்டும் அக்கறை எடுத்துக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களை பொறுத்த வகையில் முயற்சிகளை அதிகப்படுத்தினா இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சுக்கலாம். ஆமாம், கடந்த கால பாதிப்புகளை நினச்சி இருந்துடாதீங்க, சோர்வாக இருந்துடாதீங்க. முயற்சியை ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை சூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆமாம், கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தற்காலிகமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொடுத்துருக்கு. குரு பகவானோட நட்சத்திர காலில் செல்றதுனால குருவோட பாதிப்பு, அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒரு திடீர் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் சார்ந்த திடீர் யோகத்து, வேலை சார்ந்த திடீர் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? புனர்பூசம் அப்படின்னாக்க எப்போதுமே மரியாதை, மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய, நேர்மை பாராட்டக்கூடிய, பிறருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஆமாம், அதே போல் தன்னம்பிக்கை, தைரியம், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் அவங்கள்ட்ட நிறையா இருக்கும். அந்த ராசி, அந்த நட்சத்திரத்தில் என்ன நடக்குது? இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் லாபகரமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பெறுவீங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன நடக்கும்னா கௌரவம், மரியாதையெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும். வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே போல் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் புது புது ஒப்பந்தங்களை சந்திப்பீங்க. பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புது பதவி கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் நம்ம தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டகரமாக தொழில் அமையும். தொழில் முதலீடு செய்யலாம், புது தொழிலை தொடங்கலாம். இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். ஆமாம், செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப சாதகமாக குரு இருக்கார். குருவினோட நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கனாக்க ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். பாக்யாதிபதியோட காலில் அவர் போகிறது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார். திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார். தந்தை வழியில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரும். ஆமாம், சொத்துக்கள் சேரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் முடிவுக்கு வரும். தீர்ப்பு கிடைக்கும். ஆமாம், அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் உங்களோட 3க்குடையவர். அவரும் 11ல் சேர்றார். 12ஆம் அதிபதி 11ல் சேர்றார். அதே போல் ராகு
பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்க ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்க போகுது? வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு போகலாம், தந்தையோட உடல் நலனில் அக்கறை செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் புது புது அறிமுகங்கள் கிடைக்கும், அரசியல் ஆதாயம் உண்டு. ஆமாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செலவு, சேமித்த பணத்தின் மூலமாக வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களோட ஜீவசாதகத்தில் எப்படி இருக்குது, இது என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து புது முயற்சியை எடுங்க. வெற்றி விரைவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே.